எந்த எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்து வாங்குற நிறைய பேர் கூட எவ்வளவு எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்துறதில்ல. இந்த வீடியோவில் உங்கள் குடும்பத்துக்கு சமையலுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு எண்ணெய் பயன்படுத்தினா சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். உங்கள் ஆரோக்கியத்தின் மேலே உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்ததுன்னா முழு வீடியோவும் பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சமைக்கிற உணவு சுவை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமைக்கும்போது அதிகமான எண்ணெயை உணவில் சேர்க்கிறது உண்டு. இப்படி சமையலுக்கு அதிகமான எண்ணெயை பயன்படுத்தும் போது முதல்ல நமக்கு வரக்கூடிய பாதிப்பு கொலஸ்ட்ரால். அதை தொடர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறது, இதய நோய், மாரடைப்பு, இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வர தொடங்கிடும். சமையலுக்கு அதிகமான எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா தான். ஒரு நாள் சமையலுக்கு ஒருவருக்கு 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் பயன்படுத்தலாம். இது கிட்டத்தட்ட 20 ml அப்படிங்கிற அளவில் இருக்கும். இதை ஒரு மாதத்துக்கு அப்படின்னு கணக்கிடும்போது 600 ml வருது. அதாவது அரை லிட்டரை விட 100 ml அதிகம். ஆனால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ml அதாவது அரை லிட்டர் எண்ணெயை உபயோகித்தாலே போதுமானது. நீங்கள் 100 ml குறைச்சி பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. நாம் எடுத்துக்கிற பால், முட்டை, பருப்பு, கடல் சார்ந்த உணவுகள், இறைச்சிகள், இதில் எல்லாத்துலேயுமே கண்ணுக்கு தெரியாத கொழுப்பும் இருக்குது. இதுவும் நம்முடைய அன்றாட தேவைப்படக்கூடிய எண்ணெய் அளவில் தான் வரும். அடுத்தது, ஒரு மாதத்தில் சில நேரம் நீங்கள் வெளியில் சாப்பிட வேண்டியது வரும். கல்யாணம், விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏதாவது சாப்பிடலாம். அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டியது வரலாம். அதில் என்ன சேர்த்துருக்காங்க, எவ்வளவு சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக அந்த 100 ml விட்டுடலாம். ஸோ 600 ml மைனஸ் 100 ml, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 500 ml, அதாவது அரை லிட்டர் எண்ணெயை பயன்படுத்துறது தான் சரியானதாக இருக்கும். சில பேர் சாப்பிடும்போது சாதத்தில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி சாப்பிடலாம். அப்படி நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் அந்த நெய்யுடைய அளவும் இந்த அரை லிட்டர் கணக்குக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் ஒரு நபர் அப்படிங்கிற கணக்கில் தான் எடுத்துக்கணும். ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு அரை லிட்டர். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய மொத்த எண்ணெயோடைய அளவு 2 லிட்டர் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு அதிகமாக மேலே போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பொதுவாக சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு பெரியவர்களை விட 1 ஸ்பூன் அதிகமான எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது இருந்தே குழந்தைகளுக்கு குறைந்த எண்ணெயை எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நம்ம பரிமாறும்போது அது பின் நாட்களில் அவர்களுக்கு பழக்கப்பட்டு போனதாக இருக்கும். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இது சுத்தமான எண்ணெய். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு சுத்தம், பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெய். எந்த எண்ணெயாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு இதுதான். இந்த அளவுக்கு அதிகமாகும் போது நிச்சயமாக ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத மறந்து போகக்கூடாது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் அதிகமான எண்ணெயை பயன்படுத்தி வந்திருந்தாலும் சரி, இனியாவது குறைக்க பாருங்கள். நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்துடுங்க. இந்த உணவுகள் தான் உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை 3 மடங்கு அதிகமாக்குது. இதுக்கு பதிலாக வறுத்த அல்லது வேக வச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட தொடங்குங்க. படிப்படியாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயுடைய அளவு குறையும், செலவும் குறையும், ஆரோக்கியமும் மேம்படும். எவ்வளவு தேவை அப்படிங்கிறதே தெரியாமல் வாங்கி ஊற்றி சமைக்கிறவங்க ஏராளம் இருக்கிறாங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நல்லா இருக்கட்டுமே.